ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாவல் பழம் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் நாவல் பழம் வந்து எடுத்துக்கினேன். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாவல் பழம் சீடியும் நாவல் பழத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து அரைச்சி வச்சுருந்தோம். ஒரு பேன் இல்லை கடாயை எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச ஜூஸை எடுத்து இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து இது மாதிரி வர வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் 1 கப் பச்சரிசி மாவு போட்டுட்டு இது மாதிரி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு ஸ்டேஜ் வந்துட்டுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கூல் டவுன் பண்ணுங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி துருவன தேங்காய், 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பேனில் 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 கப் வெல்லத்தை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு வேணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணால் எதனா டஸ்ட் எதனா இருந்தால் ப்ராப்பராக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஏலக்காயை 4 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு வேணும். நம்ம துருவன தேங்காய் எடுத்து அதில் கொட்டுங்க. கொட்டிட்டு நல்லா இது மாதிரி ப்ராப்பராக நல்லா ஸ்டிர் பண்ணி இந்த ஸ்டேஜ் வர சொல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி இலையில் இது மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த இலை வந்து ப்ராப்பராக வந்து கிழியாமல் வரும். அந்த ஆறின மாவை சப்பாத்திக்கு பேசிகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் அந்த இலையில் இது மாதிரி வச்சுட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ங்க. பட் ஆனால் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி முடிச்சிட்டு வேணும். ஸ்டஃபிங் இருக்குல்ல நம்ம பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வந்து லீஃபை வந்து ரோல் பண்ணுங்கள். லீஃபோடும் பண்ணலாம், அப்படின்னா செப்ரேட்டாக ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் பண்ணலாம். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் எடுத்து இட்லிக்கு வைக்கிற மாதிரி அதே மாதிரி 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்ட வேலையும் அந்த பனானா லீஃபை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். பாருங்க, அழகாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.